டிப்ஸ் 392. ஒரு வெற்றிலை, மிளகு மற்றும் ஒரு பல் பூண்டு மூன்றையும் அரைத்து சிறிது நேரம் கொதிக்க வைத்து ஆறிய பிறகு குடித்தால் சளி, இருமல் போன்றவை குணமாகும். டிப்ஸ் 393. அரிசி கழுவிய தண்ணீரில் சுத்தம் செய்த கீரையை 10 நிமிடம் போட்டு வைத்த பிறகு எடுத்து வேக வைத்தால் அதன் சத்தும் சமைக்கும் நிறமும் மாறாமல் நமக்கு கிடைக்கும். டிப்ஸ் 394. கோழி இறைச்சியை துண்டுகளாக நறுக்கி தயிரில் சிறிது நேரம் வைத்துவிட்டு பின்னர் சமைத்தால் சுவையாக இருக்கும். டிப்ஸ் 395. முளைக்கட்டிய பச்சை பயிரை அரைத்து கோதுமை மாவுடன் சேர்த்தால் சத்துள்ள சப்பாத்தி தயாராகிவிடும். டிப்ஸ் 396. முட்டையை வேக வைக்கும் பொழுது சிறிதளவு வினிகர் சேர்த்தால் முட்டை உடைந்து போகாது. டிப்ஸ் 397. முட்டைகோஸ் பொரியல் செய்யும் பொழுது வறுத்த வேர்க்கடலை உடைத்து சேர்த்தால் அற்புதமாக இருக்கும். டிப்ஸ் 398. கேரட் வைத்து சமையல் செய்யும் போது அவற்றில் அச்சு வெல்லம் சேர்த்து செய்தால் சுவையும் மணமும் கூடுதலாக இருக்கும். டிப்ஸ் 399. குழம்பு கெட்டியாக இருக்க தேங்காய் அரைப்பதற்கு பதில் வெங்காயத்தையும் பீர்க்கங்காயும் அரைத்து சேர்த்தால் குழம்பு கெட்டியாகவும் சுவையாகவும் இருக்கும். டிப்ஸ் 400. நீங்கள் சமைத்த உணவுகளில் உப்பு அதிகமாகிவிட்டால் 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறை பிழிந்து விட்டால் உப்பு சரியாகிவிடும். அதே போன்று குழம்பில் உப்பு அதிகமாகிவிட்டதா ஒரு துண்டு வெல்லத்தையும் சேர்க்கலாம்.